ஹலோ மக்களே, இன்னைக்கு அம்சாஸ் ஹோம்மேட் ரெடி மிக்ஸில் இப்போ பார்க்க போகிற நம்ம ரெசிபி என்னன்னா கறிவேப்பிலை பருப்பு பொடி. இதை வச்சு நம்ம இட்லி தோசைக்கு மட்டும் சாப்பிட்றதுல நம்ம நான்வெஜ்ஜும் சமைக்கலாம். சிக்கன் கிரேவி இதில் சமைக்க போகிறோம். எப்படி சமைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்ச உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா பட்டை லவங்கம் எடுத்து வச்சிருக்கோம், சிக்கன் மசாலா, இது மல்லித்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள்னு எடுத்து வச்சிருக்கோம். இது நம்மளுடைய கருவேப்பிலை பருப்பு பொடி, நம்ம ரெடிமேட் பொடி. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, பட்டை லவங்கம் ஆட் பண்ணுறேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தூள். தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கணும். பாருங்க, வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம பச்சை மிளகாய் ஒரு வதக்குறோம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை வதக்குறோம். இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள் எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒரு ஸ்பூன். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா கறிகிற அந்த பொடி போட்டதுனால. தக்காளி தேவையான அளவு. நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், அதுக்கு ஒரு 2 தக்காளி. அதுக்கு உப்பு தேவையான அளவு. பார்த்துட்டு போட்டுக்கணும். இங்க பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்ப அடுத்தது சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணிட்டு இதை வதக்கணும். எடுத்து நம்ம சிக்கன் கழுவி வச்சிருக்கோம், அதை லைட்டா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுடைய ரெடி மிக்ஸ் கருவேப்பிலை பருப்பு பொடி, இந்த பொடியை ஆட் பண்ண போறோம். லைட்டா லாஸ்டா கொஞ்சம் தூவிடும். இப்போ சிக்கன் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகணுங்க. வேகட்டும். ட்ரை ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த கருவேப்பிலை பருப்பு பொடி இன்னும் கொஞ்சம் இங்க பாருங்க, சூடான சுவையான நம்மளுடைய கருவேப்பிலை பருப்பு பொடியை வச்சு சூப்பரான சிக்கன் கருவேப்பிலை ஃப்ரை செஞ்சாச்சு. இப்போ சூடாக சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.